வணக்கம். இன்னிக்கி நாம பார்க்க போறது ஒரு ஹேர்பீக் தாங்க. பெண்கள் பலரும் நீளமான கூந்தல் மீது அதிக ஆர்வம் காட்டுகின்றன. லாங் ஹேர் என்பது தற்போது ஃபேஷனாக மாறிவிட்டது. நீளமான தலைமுடி கொண்ட நடிகைகளும் தற்போது ரசிகர்களால் அதிகம் கொண்டாடப்படுகின்றனர். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அரிசி. தலைமுடிக்கு அரிசி தண்ணீரை பயன்படுத்துவதன் மூலம் ஏராளமான நன்மைகளை பெற முடியும். அவை தலைமுடியின் சிதைவுகளை சரிசெய்கிறது. தலைமுடியை மென்மையாக்க உதவுகிறது. தலைமுடிக்கு அதிகமான பளபளப்பை தருகிறது. தலைமுடியை வலிமையானதாக மாற்றுகிறது. முடி நீளமாகவும் அடர்த்தியாகவும் வளர அரிசி தண்ணீர் உதவுகிறது. கருவேப்பிலை. கருவேப்பிலையில் உள்ள பீட்டா கரோட்டின் முடியின் அடர்த்தியை அதிகரிக்க உதவுகிறது. இது இளநரை பிரச்சனையை தீர்க்க உதவுகிறது. இயற்கை பொருளான கறிவேப்பிலை பயன்படுத்துவதன் மூலம் முன்கூட்டியே நரைமுடி உண்டாவதை தடுக்கலாம். சின்ன வெங்காயம். பெரிய வெங்காயத்தை காட்டிலும் சின்ன வெங்காயம் முடியின் வளர்ச்சியை தூண்டுவதாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. அதிகப்படியாக முடி கொட்டுதல் பிரச்சனை இருப்பவர்கள் தாராளமாக அந்த இடத்தில் சின்ன வெங்காய சாறை பயன்படுத்தலாம் என மருத்துவர்கள் பரிந்துரைக்கின்றனர். சின்ன வெங்காய சாறு முடி கொட்டிய இடத்தில் புதிய முடி வளர உதவுகிறது. தேங்காய். தேங்காய் அதன் செயலில் உள்ள பொருட்களால் பல நன்மைகளை கொண்டுள்ளது. இது கொழுப்பு அமிலங்களில் நிறைந்துள்ளது. இது ஒட்டுமொத்த முடி ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது. கண்டிஷனர்கள், ஷாம்புகள் மற்றும் ஸ்டைலிங் ஜெல்கள் உட்பட பல முடி பராமரிப்பு பொருட்களில் தேங்காய் எண்ணெய் முதன்மையான மூலப்பொருளாகும். இவைகளோடு தண்ணீர் சேர்த்து ஒரு பாத்திரத்தில் வேக வைக்க வேண்டும். அரிசியை 80% வரை வேக வைக்க வேண்டும். இந்த கலவை நன்றாக வெந்ததும் அதனை மிக்சியில் அரைத்துக் கொள்ளவும். வடிகட்டியால் அதனை வடிகட்டவும். அதனோடு கடுகு எண்ணெய் சேர்க்கவும். நோய் எதிர்ப்பு சக்தி முதல் முடி வேர்களை பலப்படுத்துவது வரை கடுகு எண்ணெய் பல நன்மைகளை கொண்டுள்ளது. இதன் கெட்டித்தன்மை மற்றும் வாசனையால் பலரும் இதை பயன்படுத்த விரும்புவதில்லை. கடுகு எண்ணெய் அதிக உஷ்ணம் என்று சிலர் தவிர்ப்பதும் உண்டு. உண்மையில் கடுகு எண்ணெய் உங்கள் கூந்தலுக்கு அற்புதமான நன்மைகளை செய்யவே கூடும். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.